உச்சநீதிமன்ற நீதிபதியாக தமிழகத்தை சேர்ந்த மோகனா உள்ளிட்ட 5 பேர் பதவியேற்றுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்கள். உச்சநீதிமன்றத்தில் புதிதாக 5 நீதிபதிகள் தற்பொழுது பதவியேற்றிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வி மோகனா, அதிலும் குறிப்பாக கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவராக இருக்கக்கூடிய இவரும் தற்பொழுது பதவியேற்று இருக்கின்றார். கோவை சட்டக்கல்லூரியில் தான் சட்டம் பயின்றார். 2015ஆம் ஆண்டே உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞராக இவருக்கான அங்கீகாரம் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்திய நீதித்துறை வரலாற்றில் வழக்கறிஞர் துறையிலிருந்து நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக உயர்த்தப்படும் 2வது பெண் என்ற ஒரு மிக முக்கியமான பெருமையை இவர் பெற்றிருக்கின்றார். 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக மூத்த வழக்கறிஞராக இருந்த இந்து மல்கோத்ரா நியமிக்கப்பட்டிருந்தார். சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இதே இந்து மல்கோத்ரா அவர்களிடம்தான் மோகனா அவர்கள் ஜூனியராக பணிபுரிந்திருக்கின்றார். அதற்கு பிறகு தனக்கான ஒரு பாதையை அவர் வகுத்து கொண்டு சீனியர் அட்வொகேட்டாக மாறி தற்பொழுது உச்சநீதிமன்றத்தின் மிக முக்கியமான ஒரு இடத்திற்கும் அவர் வந்திருக்கின்றார். அடுத்ததாக பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஷீல் நாகு அவர்கள் தற்பொழுது பதவியேற்று இருக்கின்றார். இவர் டிசம்பர் 31, 2029 வரை பதவியில் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மும்பை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சந்திரசேகர் அவர்கள் தற்பொழுது பதவியேற்று இருக்கின்றார். இவரும் 2030ஆம் ஆண்டு மே 24ஆம் தேதி வரை உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக இருப்பார் என்பது மிக முக்கியமான குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. மத்திய பிரதேச உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான சஞ்சீவ் சச்சிதேவாவும் 4வது நீதிபதியாக பதவியேற்று இருக்கிறார். கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் இவர் பதவி காலத்தில் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இவர் வெறும் நீதிபதியாக மட்டும் இல்லாமல் டெல்லி உயர் நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞராகவும் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பார் கவுன்சிலின் உறுப்பினராகவும் ஒரு நீண்ட வழக்கறிஞர் பணியில் இருந்த அனுபவம் பெற்றவராகத்தான் இருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.